கோயம்புத்தூருக்குள்ள நான் ஐடி ஃபீல்டில் சீரியஸாக யாராவது ஜாப் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கம்பெனி நேம் R&D சாஃப்ட், கோயம்புத்தூரில் லொக்கேட் ஆயிருக்கு. இன்டர்வியூ கன்ஃபர்மேஷன் எனக்கு என்றைக்கு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வெட்னஸ்டே வந்து உங்கள் ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டுன்னு சொல்லி எனக்கு மெயில் வந்துருந்துச்சு. சேம் டே வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு எனக்கு கால் பேக் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு வந்து சாட்டர்டே வந்து ஷெட்யூல் பண்ணியிருக்கோம், நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கம்பெனியில் 4 ரவுண்ட்ஸ் இருக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து ஜிடி குரூப் டிஸ்கஷன். நீங்கள் ஏதாவது ஒரு டாபிக் முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறது ரொம்ப நல்லது. நீங்கள் அந்த டாப்பிக்கில் எவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறீங்க, கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் பேசுகிறீங்களா, எவ்வளோ பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்றது மட்டும் தான் பார்ப்பாங்க. உங்கள் வே ஆஃப் கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். நீங்கள் இது மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரவுண்ட் வந்து கிளியர் பண்ணிடலாம். செகண்ட் ரவுண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஆப்டிடியூடில் வந்து 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். 25 செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து லாஜிக் அண்ட் ரீசனிங்கும், 25 செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து சிம்பிள் கிராமர் கொஸ்டின்ஸும் இருக்கும். உங்களுக்கு லாஜிக் அண்ட் ரீசனிங் நல்லா வரலைனாலும் அந்த சிம்பிள் கிராமர் கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. அதை மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணாவே பாதிக்கு பாதி மார்க் வரனால நீங்கள் வந்து செகண்ட் ரவுண்டும் நீங்கள் ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். தேர்ட் ரவுண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஃபேஸ் டு ஃபேஸ் HR இன்டர்வியூ. நீங்கள் ரெஸ்யூமில் என்னென்னலாம் மென்ஷன் பண்ணிக்கோங்களோ அதை பற்றின கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் கேட்பாங்க. உங்களோட ஃப்ளூயன்ட் பார்ப்பாங்க, எவ்வளோ கம்யூனிகேஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க, எவ்வளோ பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணுறீங்கன்னு பார்ப்பாங்க. உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா, எனக்குலாம் வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ இதை நீங்கள் பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணிட்டாவே போதும், உங்களுக்கு வந்து அந்த ரவுண்டு செலக்ட் ஆகிடலாம். ஃபைனல் ரவுண்டு பார்த்தீங்கன்னா சேலரி பேக்கேஜ் பற்றி, நீங்கள் சேலரி பேக்கேஜ் எதாவது நெகோஷியேட் பண்ணாலும் நெகோஷியேட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து உங்களோட ஹாபீஸ் பற்றி கேட்பாங்க. ஃபைனல் ரவுண்டில் ஜென்ரலாக பேசுவாங்க. திருப்பி வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை பற்றின ஸ்ட்ராங் அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் எப்படி இருக்குது, நம்ம என்ன ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அதை பற்றின நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ஃபைனல் ரவுண்ட்லேயும் கேட்பாங்க. இந்த எல்லா ரவுண்டுமே நான் வந்து கிளியர் பண்ணிட்டேன் பை காட்ஸ் கிரேஸ். பட் ஆனால் வந்து இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கேன். ஏன் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், செகண்ட் வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு. இதில் வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ் இருக்குது. கான்ட்ராக்ட் பற்றி உங்களுக்கு தெரியணும், இந்த கம்பெனியில் இருக்கிற கான்ட்ராக்ட் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியணும்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் பார்ட் 2 வீடியோன்னு சொல்லிட்டு. நான் கண்டிப்பாக உங்களுக்கு பார்ட் 2வில் டீட்டெயிலாக சொல்கிறேன்.